கதை இமயத்துல இருக்கிற புனிதமான மலையான கைலாய மலையில ஆரம்பிக்குது. இத ஆட்சி செய்யறது நம்ம கணேசரோட தந்தையான பகவான் சிவபெருமான் அவர்களும் தாய் பார்வதி தேவியும் தான். சிவபெருமானோட வாகனமும் சேவகனுமானவர் நந்தி தேவர் ஆவார். சில கணங்களின் சேனையும் அங்க இருந்தது. இங்கிருந்து தான் நம்ம அழகான அன்பான பாலகணேசரோட கதை துவங்குது. ஒரு தடவை தாய் பார்வதி நந்திக்கு உத்தரவிட்டாங்க. நந்தி, யாம் ஸ்நானம் செய்ய மாளிகைக்குள் செல்கிறோம். யாம் உத்தரவு கொடுக்காத வரை யாரையும் உள்ளே வர அனுமதித்து விடாதே. தங்கள் உத்தரவு மாதா. வணக்கம் பிரபு. வழியிலிருந்து விலகினல். நான் உள்ளே செல்ல வேண்டும். மன்னிக்க வேண்டும் பிரபு. மாதா பார்வதி உத்தரவிட்டிருக்கிறார். யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாதாம். இல்லை நந்தீஸ்வரா, இந்த ஆணை அடுத்தவர்களுக்குத்தான். உமையவளின் மணாளனுக்கே உத்தரவா? குறுக்கே நிற்காதே நந்தி. அன்பே, சுவாமி, தாங்கள் எப்படி உள்ளே வந்தீர்கள்? நந்தி தேவர் தங்களை தடுக்கவில்லையா? உமா, அந்த நந்தி முந்தி சென்று எமக்கு சேவை செய்தவன். அவனாய் என்னை தடுப்பார். ஸ்நானம் செய்கிறேன் என்று நானும் கூறியிருந்தேன். என் மெய்காப்பாளன் தங்களை கண்டதும் மெய்மறந்திருக்க கூடாது. ஆனால் யாம் உனது மணாளன் ஆவோம். எம்மை தடுத்து என்ன பயன்? தாம் கூறுவதும் சரிதான் பிரபு. ஆனால் நந்திதேவர் எமது உத்தரவை மீறியது எமக்கு அவமானம் இல்லையா? கோபம் கொள்ளாதே அன்பே. அவனை மன்னித்துவிடு. அவன் சற்று சிறிய புத்தி உடையவன்தான். இல்லை, நந்திதேவர் செய்ததும் நியாயமல்ல. ஆனால் அவரையும் குறை கூற முடியாது. சுவாமியின் பக்தர் அவர். தன் கடவுளை தடுக்கும் தைரியம் அவருக்கு இருக்காது. எமக்கென்று ஒரு சேவகன் தேவை. அவன் புத்திசாலியாக, பலசாலியாக எமது உத்தரவை மட்டும் நிறைவேற்ற வேண்டும். அப்படி ஒருவனை நானே உருவாக்கப் போகிறேன். உன்னைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன். கூறுங்கள் தாயே. இங்கே பார் மகனே, நான் ஸ்நானம் செய்யும் மாளிகைக்குள் செல்கிறேன். நீ துவாரபாலகனாக இருந்து நான் உத்தரவிடும் வரை யாரையும் உள்ளே வர அனுமதித்து விடாதே. அப்படியே செய்கிறேன் மாதா. என்னை தாண்டி ஒருவரும் உள்ளே வர முடியாது. தாங்கள் நிம்மதியாக ஸ்நானம் செய்யுங்கள். விளையாட்டு மோகத்தில் கடமையை மறந்துவிட மாட்டாயே? நான் மறக்க மாட்டேன். தாங்கள் நிம்மதியாக செல்லுங்கள். இதை எடுத்துக்கொள்வோம். மன்னிக்க வேண்டும் பிரபு, நீங்கள் உள்ளே செல்ல இயலாது. இங்கே பார் பாலகா, நீ யார் என்று சொல். எமது பாதையில் ஏன் குறுக்கே நிற்கின்றாய்? நான் பார்வதியின் மைந்தன் கணேசன் ஆவேன். எமது தாயின் உத்தரவை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் உத்தரவு யாதெனில் அவர்கள் அனுமதி வழங்காதவரை நான் யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாதாம். பார்வதியின் மைந்தனே, அப்படியெனில் இந்த உத்தரவு எம்மை தடுக்காது. ஏனெனில் நான் உன் தாயின் மணாளன் சிவசங்கரன். வழியை விட்டு நகர்ந்து நெல் பாலகா. அதற்கு வாய்ப்பே இல்லை.
எமது தாய் வந்த உத்தரவு தராத வரையில் நான் யாரையும் உள்ளே அனுமதிப்பதாக இல்லை. வீண் பிடிவாதம் வேண்டாம் பாலகா, வழியை விட்டு நகர்ந்து நில். என் கடமையை மீற மாட்டேன். ருத்ரமூர்த்தியின் கோபத்திற்கு ஆளாகாதே, நீயாக நகர்ந்து கொள். இல்லை என்றால் அதன் விளைவு மோசமாக இருக்கும். விளைவு தெரியாமல் விளைந்தவன் நான். சூரியன் மேற்கே உதித்தாலும் உதிக்கலாம், நிலவு கூட வெப்பத்தை வாரி வழங்கலாம். ஆனால் நான் ஒருபோதும் எனது கடமையிலிருந்து விலகுவதாக இல்லை. எனக்கு வரும் கோபத்திற்கு அமைதி, சினம் தனியுங்கள் இறைவா. சிறு பாலகன் தானே, இவனுக்கு நான் புரிய வைத்து வழியிலிருந்து அகற்றுகிறேன். சொல்லியும் கேட்கவில்லை என்றால் பலத்தை காட்டுங்கள். பாலகன் கணேஷா, உனக்கு என் இறைவனின் கோபத்தை பற்றி தெரியாது. தெரிந்து கொள்ள அவசியமில்லை. தைரியம் இருந்தால் உங்கள் பலத்தால் என்னை அகற்றுங்கள். என்னை போட்டிக்கு இழுக்காதே பாலகா. நந்தி காளை அல்ல, கோழை. இவ்வளவு அகங்காரமா? முடிந்தால் என் சக்தியை எதிர்கொள். வாருங்கள், வாருங்கள். கைலேகிரிநாதா, என்னை துவம்சம் செய்து விட்டான், காப்பாற்றுங்கள். சேனாதிபதி, நம் வீரர்களோடு செல்லுங்கள். நந்தி தேவரை சிதைத்து அவனை வதைத்து விடுங்கள். உத்தரவு பிரபு. வாருங்கள். அதோ அங்க இருக்கின்றான். கணேஷா, தாங்கள் செய்தது நியாயமா பிராணநாதா? கோபத்தில் நமது பிள்ளையை வதம் செய்து விட்டீர்களே. காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு, சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா அனைவரும் இருந்தும் இப்படி நடந்து விட்டதா? யாருக்கும் இந்த அப்பாவி குழந்தை மீது கருணை பிறக்கவில்லையா? ஒரு குழந்தையை வதம் செய்துதான் உங்கள் வீரத்தை காட்ட வேண்டுமா? கடவுளே தவறு செய்தால் யாரிடம் முறையிடுவது? சொல்லுங்கள், ஏன் எல்லோரும் மௌனமாக இருக்கிறீர்கள்? உங்கள் சினம் தணிந்து விட்டதா? இவனை அழித்ததால் மகிழ்ச்சி பெற்றீர்களா? இல்லை என்றால் எமது உயிரையும் எடுத்துக் கொள்ளுங்கள். என் பிள்ளை இல்லாமல் நான் வாழ்வதாக இல்லை. அவனுக்கு கொடுத்ததால் மகிழ்ச்சி பெற்றீர்களா? இல்லை என்றால் எமது உயிரையும் எடுத்துக் கொள்ளுங்கள். என் பிள்ளை இல்லாமல் நான் வாழ்வதாக இல்லை. அவனுக்கு உயிர் கொடுங்கள். உயிர் அழித்த தாங்களே அவனுக்கு உயிர் அழியுங்கள். இல்லை என்றால் நானும் இங்கேயே என் உயிரை விட்டு விடுவேன். பராசக்தி, இப்படி கோபம் கொள்ளலாமா? நான் நியாயம் கேட்கின்றேன். எமது புத்திரன் ஒரு அப்பாவி எனது உத்தரவை நிறைவேற்றிக் கொண்டிருந்தான். மன்னித்து விடு தேவி, அவனுக்கு உயிர் அளிக்க முடியாது. அப்படி என்றால் இனி நானும் உயிரோடு இருக்கப் போவதில்லை. இந்த க்ஷணமதில் எனது புத்திரனுக்கு புனர்ஜென்மம் அளிக்கவில்லை என்றால் நானும் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன்.
இதற்கு ஒரு உபாயம் உள்ளது. வேறு பாலகனின் சிரசை கொண்டு வாருங்கள். அது தங்கள் சூதாயுதத்தால் வெட்டுப்படாமல் இருக்க வேண்டும். அதை பாலகன் கணேசனுக்கு பொருத்திவிடலாம். யோசித்து நேரத்தை வீணாக்க வேண்டாம். நீங்கள் உடனே கணங்களுக்கு உத்தரவு அனுப்புங்கள். செல்லுங்கள். வடக்கு திசையில் தலை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கும் ஏதேனும் ஒரு பாலகனின் சிரசை கொண்டு வாருங்கள். அவனுடைய தாய் தன் முகத்தை வேறு திசையில் திருப்பி உறங்க வேண்டும். தங்கள் உத்தரவு பிரபு. விரைவாக வந்துவிடுங்கள். காலம் கடந்துவிட்டால் இவனுக்கு உயிர் அளிக்கவே முடியாது.